நம்பிக்கை இருக்கலாம். அவநம்பிக்கை எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இதுதான். நாங்க ஊருக்கு போறதுக்கு இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. ஸோ கேஸ் முடியாது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில கேஸ் வந்து புக் பண்ணாம இருந்தோம். அந்த கேஸ் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் விதவிதமா சமைச்சு வித்த காமிச்சுட்ருந்தேன். அந்த அன்னைக்கு கேஸ் முடிச்சிருந்தா என்னோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அடிஷ்னல் கேஸ் இருந்துமே நாங்க வந்து புக் பண்ணாம விட்டுட்டோம். நாம தான் ஊருக்கு போறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல கேஸ் புக் பண்ணாம விட்டாச்சு. புண்ணியமா எங்க அத்தை குடுத்த இந்த குக்கர் தான் என்னை காப்பாத்துனுச்சு. இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ல வச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அன்னைக்கு காலையில ஒரு தோசை செஞ்சேன் பாருங்க. கருங்கல் கணக்கா இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்ததுன்னா, பவர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ். எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்லலாம் செஞ்ச உடனே சாப்பிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் காஞ்சு போயிரும். சரி காலையில தான் சொதப்பிடுச்சின்னு சொல்லி மத்தியானமா தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லி செஞ்சேன். எனக்குள்ள தைரியத்தை பாருங்களேன். ஒரு சாஸ் பேன் எடுத்து அதில் அப்பளம் பொரிக்கிறது, பூரி செய்கிறதுன்னு விதவிதமாக செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை அப்படின்னா என் நிலமை அம்பேல் தான். அடுத்த நாள் காலையில் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நீ எதையாவது வேக வச்சு கூட கொடு, நான் சாப்பிட்டு போயிறேன். தயவுசெய்து தோசை மாதிரி எதையாவது ட்ரை பண்ணிடாத அப்படின்னாரு. அதனால் நைட்டே வந்து கடலை, இந்த டபுள் பீன்ஸ் இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ஜஸ்ட் அதை உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துட்டேன். அதுவே அவர் போதுன்ட்டாரு. சரி பாவம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை ஜஸ்ட் நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சோம்னாலே போதும். ஸோ அதையும் மில்க் போட்டு ஒரு ஷேக் பண்ணி கொடுத்தாச்சு. இனி லஞ்சுக்கு என்னடா பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு சாப்பிடலாம். என்ன தான் இருந்தாலும் அதை ஆர்டர் போட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை அதெல்லாம். சரி ஓகே, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஏதாவது விதவிதமாக மெனுலாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் சொன்னார், பேசாமல் நம்ம ஆர்டரே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் தான் கேஸே இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசினேன். ஒன்றதை செஞ்சிடணுன்ட்டு ஒரு டைம் அடுப்பு ஆன் பண்ணும் போதும் கடவுளே கரண்ட்டு மட்டும் போயிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருந்தேன். ரைஸ் மட்டும்தான் இதில் வந்து கருகாமல் வந்தது. மற்றபடி எத்தனையோ பாத்திரத்தை நான் இதில் வச்சு அழிச்சிட்டேன் அந்த ஒரே நாளில். இவ்வளோ பாடுபட்டு கரெக்டாக 2 நாள் கழித்து கேஸ் வந்துருச்சு. கரெக்டாக 2 நாள் கழித்து புண்ணியவன் கேஸை கொண்டு வந்து போட்டார். அடிஷ்னல் இருந்தும் ஃபில் பண்ணாமல் இருந்ததுக்கு தண்டனையாக அனுபவிச்சாச்சு.